திட்டுறது தான் திட்டுறீங்க. ஒரு காரணத்த தெரிஞ்சுக்கிட்டு திட்டுங்க. என்ன திட்டுறீங்கன்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கா நீங்க வந்து நெறைய ஸ்டாக் இருக்க மாரி காமிக்கிறீங்க. நெறைய வந்து ஸ்டோர்ல வச்சிருக்க மாரி இருக்கீங்க. ஆனா நாங்க என்கொயரி பண்றப்போ காலி ஆயிடுச்சு, இல்ல தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நெறைய திட்டுறீங்க. காரணத்தையும் நான் சொல்றேன். ஏன்னா நாங்க வந்து குவான்டிட்டி வந்து ஒரு கலருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 10 to 15 பீசஸ் மட்டும் தான் போடுவோம். அதுக்கு மேல நாங்க வந்து போட மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து மெயினா டைரக்ட் ஸ்டோருக்கு வர கஸ்டமர்ஸ் தான் நெறைய வருவாங்க. ஆன்லைன்ல வந்து இப்போ வந்து என்னதான் நீயா வந்து இத்தனை 14 வருஷமா இருந்தாலும், அதோட வீடியோஸ் நெறைய பேர் பார்க்குறாங்க, குவாலிட்டி செக் பண்றாங்க. ஆனாலும் வந்து ஆன்லைன்ல வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து எந்த இன்ஃப்ளூயன்சரும் யூஸ் பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி நாங்களே வீடியோ போடுவோம். ஸோ, அதனால வந்து நெறைய பேர் வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து வரமாட்டேங்குது. நம்ம இப்போ ஓனா போடுறப்போ இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கும், ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லி அத வாங்குறப்ப இருக்க ட்ரஸ்ட்டுக்கும் வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ, அதனால நமக்கு வந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ விட ஆஃப்லைன்ல வரவங்க மட்டும் தான் ஜாஸ்திங்க. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா வருவாங்க. அப்போ ஆஃப்லைன்ல வரவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு பீஸ்லயே ஒரு இந்த இந்த ஒயின் கலர்லயே நான் 100 பீஸ் போட்டிருந்தேன்னா, எனக்கு வந்து சேல் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 1 மாசம் கழிச்சு வந்தாலும் அதே கலர் அப்படியே இருக்கும். அப்போ அவங்க வந்து கேட்பாங்க, "என்னங்க அதே ஸ்டாக்கே வச்சிருக்கீங்க?" அப்படின்னு. ஸோ, அதனால ஆஃப்லைனுக்கு ஏத்த மாரி தான் நம்மளோட ஸ்டாக் எப்போதுமே இருக்குங்க. ஒரு ஒரு கலருக்குமே ரொம்ப ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வச்சிருப்போம். நம்ம ஸ்டோர்ல வந்து இது எல்லாமே ஸ்டிச்சிங் செக்ஷன்ல ரெடி பண்ற சூப்பரான நம்ம நியாவோட சல்வாஸு. ஸோ, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 100% கிடைக்கும். அதே மாதிரி நியாவோட குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. வாங்கி பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் எங்களுக்கு குடுக்குற ரிவ்யூ அவ்வளவே கிடையாது. எங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணுன்னா, எங்களோட பேஜ் இருக்கு Instagram நியா புட்டிக், நியா சாரீன்னு. ஸோ, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, யூடியூப்பை விட Instagram தான் எங்களோடது ரொம்ப ஃபேமஸ். நியா புட்டிக் பேஜ் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க.